ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு தயிர் வச்சுட்டு சூப்பராக ஒரு வடை மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பே சூப்பராக இருக்கும், வடை போட்டதால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் பச்சை அரிசி, துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு ஊற விட்டுடலாம். வடை செய்யறதுக்கு 2 கப் உளுத்தம்பருப்பை 3 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். மசாலா விழுது ரெடி பண்ணிடலாம். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 4 பச்சை மிளகாய், ஊற வச்சிருக்க பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிடலாம். சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மோர் குழம்புல இந்த மசாலா ஆட் பண்ணோன்னா குழம்பும் கொஞ்சம் திக்காகவும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. உளுத்தம்பருப்பு வடை செய்யறதுக்கு நம்ம ஊற வச்சிருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுத்தம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உளுத்த வடை செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிடுறேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்கட்டும். 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். நைட்டே பால் ஊற ஊற்றி தயிர் ரெடி பண்ணியாச்சு. நல்லா கட்டி தயிர் 1 கப் இருக்கு. மோர் குழம்புக்கு குழம்பு நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம உளுத்தம்பருப்பு வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் வடை போட்டுடலாம். வடை மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையை நல்லா ஈரம் பண்ணிட்டு இதை மாதிரி சுடுங்க. இதே மாதிரி வடை எல்லாத்தையும் சுட்டுடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வடையெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு.
வடை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி வடை எல்லாத்தையும் சுட்டு வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். சூடான குழம்புல தயிர் ஆட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான சூட்டில் இருக்க சொல்ல தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். தயிரோடு இந்த குழம்பை நல்லா கலந்து விட்டுடலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடை எல்லாத்தையும் இந்த மோர் குழம்புல போட்டுடலாம். 1 ஹவரில் வடையெல்லாம் கூட ஊறி வந்துடும். வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.